ஏப்ரல் 14 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் மாமன்னன் சித்திரை திருநாள் சிறப்பு திரைப்படம். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞருடைய நூற்றாண்டு. கலைஞருடைய வாழ்வையும் வரலாற்றையும் அவர் சந்தித்த சவால்களையும் இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு நாளும் பேசி வருகிறோம். பல்வேறு நெருக்கடிகளுக்கிடையே ஜனநாயகத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக கலைஞர் நடத்திய இடையறாத போராட்டங்கள், இந்த இயக்கம் மிக கடுமையான ஒடுக்குமுறையை சந்தித்த போதெல்லாம் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக கடும் போராட்டங்களை முன்னிறுத்தி இந்த இயக்கத்தை பாதுகாத்தது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய நலன்களையும் தேசிய நலன்களையும் எப்படி கலைஞர் பாதுகாத்தார் என்பதுதான் இன்றைக்கு நாம் தொடர்ந்து இந்த நூற்றாண்டில் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கிற போது 2001 ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு, அதாவது ஒரு நீதிமன்ற தீர்ப்பினால் முதலமைச்சர் பதவியை இழந்து அதற்கு பிறகு அந்த தீர்ப்பிலிருந்து விடுபட்டு மீண்டும் முதலமைச்சரான பிறகு அவருடைய அராஜக போக்குகள் எவ்வாறு தலைவிரித்தாடின, அதை எதிர்த்து கலைஞர் எத்தகைய போராட்டங்களை நடத்தினார் என்பதை நாம் வரலாற்றின் பக்கங்களிலிருந்து நினைவு கூறுவது மிக மிக முக்கியம். ஏனென்று கேட்டால், கடந்த காலம் என்பது வெகு தூரத்தில் இல்லை, அது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்றைய செய்திகள் தான். அதற்குள்ளாக எத்தகைய அராஜகங்களை எல்லாம் அவர்கள் இந்த மண்ணில் அரங்கேற்றினார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அப்படி நாம் மறந்துவிட்டோம் என்றால் அதே வரலாற்று தவறை நாம் மீண்டும் மீண்டும் செய்தவர்களாக மாறிவிடும். அந்த வகையில் அன்றைய ஜெயலலிதா ஆட்சியின் போது எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். முக்கியமாக வைகோ அவர்கள், அவர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசினார் என்று சொல்லி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதே போல் மற்றொரு தலைவரான பல நெடுமாறன், அவரும் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். தொடர்ந்து கைதுகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருந்தன. ஆனால் அரசியல் கட்சிகளை மட்டுமல்ல, திமுக அரசினால் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்திற்கும் மூடு விழா நடத்த வேண்டும் என்கிற ஒரு மூர்க்கத்தோடு ஜெயலலிதா செயல்பட்டார் என்பதற்கு பல்வேறு வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. முக்கியமாக திமுகவை அவர் எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று துடித்தார். அன்றைக்கு அவருடைய ஒரு முதன்மையான டார்கெட்டுகளில் ஒன்றாக இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம்தான். அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் சென்னை நகரத்தினுடைய மேயராக இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு சென்னை நகரத்தினுடைய மேயராக இருந்தார். அப்போது ஒரு சட்ட திருத்தத்தை ஜெயலலிதா கொண்டு வருகிறார். அதாவது ஒருவர் ஒரே நேரத்தில் 2 பதவிகளை வகிக்க முடியாது என்கிற சட்ட திருத்தம் தான் இது. அந்த சமயத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருந்தார். அதே சமயத்தில் சென்னை மேயராகவும் இருந்தார். அப்படி என்றால் 2இல் ஒன்றை கைவிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஏனென்று ஜெயலலிதா இப்படிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததற்கு காரணமே, சென்னை மாநகர மேயராக அன்றைக்கு இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீடிக்கக்கூடாது என்பதுதான். ஏனென்றால் அந்த சமயத்தில் அவர் சென்னை மேயராக அவர் கொண்டு வந்த பல திட்டங்கள் சென்னையினுடைய வரைபடத்தையே மாற்றியமைத்தன. முக்கியமாக அவர் மேயராக இருந்த காலத்தில் கட்டப்பட்ட மேம்பாலங்கள், பல்வேறு விதமான சுகாதார திட்டங்கள், சாலை வசதிகள், மருத்துவ வசதிகள், இப்படியாக சென்னை நகரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, புரட்சியை அன்றைக்கு நம்முடைய கட்சி தலைவர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்தபோது சென்னை நகரம் முழுக்க பூங்காக்கள் அமைக்கப்பட்டன. எத்தனையோ இன்றைக்கும் கூட சென்னை நகரத்தினுடைய சிங்கார சென்னை என்பதனுடைய அடையாளமாக அவர் கொண்டு வந்த அந்த திட்டங்கள் தான் இருக்கின்றன. தொடர்ந்து திமுக தலைவருக்கும் புகழ் சேர்க்கக்கூடிய இந்த திட்டங்களை எப்படி ஜெயலலிதா சகித்துக்கொள்வார்? அதற்காகத்தான் அவரை பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக சென்னை மாமன்ற கூட்டங்களில் ஒரு கலவரச் சூழலை தொடர்ந்து அவருடைய தூண்டுதலின் பேரில் பலரும் செய்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதோடு மட்டுமல்லாமல் அன்றைக்கு அவரை எப்படியாவது பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. கலைஞர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைத்து கொண்டு மேயர் பதவியை அன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ராஜினாமா செய்தார். அந்த சமயத்தில் இன்னும் பலரின் மீது பல்வேறு விதமான தாக்குதல்களை ஜெயலலிதா தொடுத்தார். அதையெல்லாம் நாம் வரும் நாட்களில் பார்ப்போம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.